என்னை எவரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால் கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடித்தா தாங்க முடியாது உன்னால். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா ஒரே வரியில சொல்லிடலாம், அவர் கலைஞர் மாதிரி இருக்கணும். கவிஞர், எழுத்தாளர், வசனகர்த்தா, பேச்சாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், நாடக நடிகர், கட்சி தலைவர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்னு கலைஞர் தொடாத துறைகளே கிடையாது. அவர் சந்திக்காத வெற்றிகளும் கிடையாது, தோல்விகளும் கிடையாது. என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்களே என்பதை பார்க்கும்போது திருவாரூரில் பெற்ற வெற்றி எனக்கு வெற்றியாக தெரியவில்லை. தோல்விகளை படிக்கட்டாக வைத்துக் கொண்டால்தான் வெற்றிகளை பெற முடியும். ஆட்வலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். இது பராசக்தி படத்தில் அவர் எழுதின வசனம். அது வசனம் இல்ல, அதுதான் அவரோட வாழ்க்கை. 1957 சட்டமன்ற தேர்தல்ல இருந்து அவர் இறக்கும் வரைக்கும் எந்த எம்எல்ஏ தேர்தலிலும் தோற்றதில்லை. ஆனா அவர் சந்தித்த தோல்விகள், சோதனைகள், நெருக்கடிகள் ஏராளம். எல்லாத்தையும் எதிர்கொண்டாலும் இயக்கத்தை நெருப்பாற்றில் நீந்தி இரும்பு கோட்டையா மாத்தின உறுதியான தலைவர்னா அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான். இருப்பது ஒரு உயிர், அது போக போவதும் ஒரு முறை. அது ஒரு நல்ல காரியத்திற்காக போகட்டுமே என்று அண்ணா சொன்னார். அந்த நல்ல காரியத்தை நடுவ அரசிலே உருவாக்கவும் மாநில அரசிலே உருவாக்கவும் நான் என்னை உங்களிடத்திலே ஒப்படைத்தேன். அவரோட அரசியல் பிரவேசமே ஒரு போராட்டத்துல தான் ஆரம்பிச்சது. ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்லன்னு இந்தி திணிப்பை எதிர்த்து அவர் போராட்ட களத்தில் குதிச்சப்போ அவர் வயசு 14 தான். 94 வயசுல அவர் இறக்குற வரைக்கும் தலைவர் கலைஞரோட அடையாளம் போராளி. ஆமா, மானமுள்ள சுயமரியாதை போராளிங்கிறது தான் அவரோட அடையாளம். கள்ளக்குடியில் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தது, பாளையங்கோட்டை தனிமை சிறை, மிசா கொடுமைகளை எதிர்த்து தன்னந்தனியாளா போராடினது, வயசான காலத்தில் நடுராத்திரி தான் கைது செய்யப்பட்ட அராஜகத்துக்கு எதிரா ஜெயில் வாசல்ல லுங்கியோட தரையில உட்கார்ந்து போராடினதுன்னு தன் வாழ்நாள் முழுக்க போராடினவரு கலைஞர். அட, அவர் இறந்த பிறகும் அவர் போராட்டம் நிக்கல. கலைஞர் நினைவகத்துக்காக போராடி அண்ணா பக்கத்தில் தன் இடத்தை உறுதி செய்ய போராடின தலைவன் உலகத்திலேயே கலைஞர் மட்டும்தான். அண்ணாவுக்கு பிறகு ஒரு இளைஞரா தோளில துண்டு போட்டு கெத்தா முதலமைச்சரானவர் கலைஞர். ஒரு முதலமைச்சரா கை ரிக்ஷா ஒழிப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம், பிச்சைக்காரர்களுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் மறுவாழ்வு இல்லங்கள், சமத்துவபுரம், பெண்களுக்கு சொத்துரிமை, 69% இடஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள் இடஒதுக்கீடு, உழவர் சந்தை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், இலவச பஸ் பாஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டண சலுகை, மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் நலவாரியம், தமிழுக்கு செம்மொழி தகுதி, வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை, டைடல் பார்க், அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு அவர் கொண்டு வந்த சட்டங்களையும் திட்டங்களையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவரது ஆட்சியே சாமானியர்களுக்கான ஆட்சிதான். திராவிட முன்னேற்ற கழக முதல் முறை ஆட்சி பொறுப்பேற்ற போது முரசொலி இதழில தலைவர் கலைஞர் அவர்கள், ஏழை குளத்தில் குதித்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று எழுதினார். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலும் கலைஞரோட உழைப்பு இருக்கு. எத்தனை புயல் வந்தாலும் சாயாத ஆலமரமா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர். அப்பப்போ சில மேகங்கள் மறைச்சாலும் அதையெல்லாம் விலக்கி கம்பீரமா ஒளி வீசும் உதய சூரியன் எங்க தலைவர் கலைஞர், எங்க இயக்கம் திமுக. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழிகாட்டுதலில் தலைவரா உருவானவர் எங்க திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஸ்டாலின் என்னுடைய மகன் என்றாலும் கூட மகனை ஒரு தந்தை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி மகனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை திருக்குறள் வாயிலாக நான் தேர்ந்து தெளிந்து செய்திருக்கின்றேன். தந்தை
மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோர்தான் கொல்ல சொல். அவரோட வழிகாட்டுதல்ல கழகம் என்னைக்கும் மக்கள் பணி தொடரும். அதுக்கு எப்பவும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அந்த வார்த்தைகள் தான். ஆமா, எங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னதும் எங்க உடம்பெல்லாம் சிலிர்க்குமே அதே வார்த்தைகள் தான். என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம்